உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? எனக்கு என் இயேசையா, அல்லேலூயா, என் இயேசையா, அல்லேலூயா, என் இயேசையா, அல்லேலூயா, என் இயேசையா. சேர்ந்து பாடுங்க. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? கண்களை மூடி செபிப்போமா? அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த 2 நாள் இந்த புரோகிராமை ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த 3வது நாளையும் நீரே எங்களுக்கு ஆசீர்வதித்து தரப்போகிறீர். வந்திருக்கிற ஒவ்வொரு சில்ட்ரன்ஸ் மேலையும் உங்கள் கிருபையுள்ள கரம் இருக்க போகிறதப்பா. இந்த 3வது நாள் அவர்களுக்குள் விதைக்கப்பட இருக்கிற இந்த பாடல்கள், வசனங்கள், பைபிள் கதைகள் வரும் காலங்களில் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆழமான ரட்சிப்பின் கிரியைகளை நடப்பிக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். இதற்காக மிகவும் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற அருமையான சிஸ்டர் புனிதா சாமுவேலுக்காக, அருமை பிள்ளைகள் ஜோஸ் ஜெனிட்டாவுக்காக, அருமையான டீச்சர்ஸ் பியூலா வனிதாவுக்காக, ஆண்டவரே தம்பி டேவிட்டுக்காக, நிவேதாவுக்காக, இன்னும் ஆண்டவரே விஸ்வாவுக்காக, கிதியோனுக்காக, இன்னும் அருமையான பிரதர் ஜேம்ஸுக்காக, சிசகலாவுக்காக எங்களுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் கிருபையா வழி நடத்துங்க. நீங்க இப்படி செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு செஷனையும் நீங்க ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நல்ல ஜோரா ஒரு கைத்தட்டு கொடுக்கலாம். ஓகே, God bless you. எல்லாரும் உட்காருங்க. எல்லாரும் Good morning everybody. Good morning சொல்லாம. சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இல்லைன்னா நானும் கூட சந்தோஷமா எனக்கு இல்லை. நம்மளுடைய சந்தோஷம், நம்மளுடைய துக்கம் எப்படி இருக்கோ சந்தோஷமா மாறும். அப்போ ஒரு நிமிஷம் எழுந்துங்க பார்க்கலாம். ஸ்டாண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். பாட்டு கிடையாது. எல்லாம் சாப்பிட்டீங்களா? காலையில மிஸ் கேட்கவே இல்லை. சாப்பிட்டீங்களா இல்லையா? நான் சாப்பிடவே இல்லைப்பா, எனக்கு நேரமே இல்லைப்பா. யாருமே நான் கேட்கல, நீங்க யாச்சும் கேட்டீங்களா? ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, வெரி குட்.
பொண்ணுங்க தான்ப்பா எனக்கு கேட்டுச்சு, இந்த பையனுங்க கேட்கவே இல்லை சாப்பிட்டீங்களான்னு. சரி, நாங்கள் வந்து ஒரு கேம் சிட் ஸ்டாண்ட் ஒரு இன்டூ கேம், அப்புறம் அக்கா வந்து சொல்லுவாங்க. பாடலாமா? ஓகே, ரெடி ஸ்டார்ட். 1 2 3. சிட் சிட். என்ன தம்பி பாதியில உட்கார? சிட் ஸ்டாண்ட் சிட் ஸ்டாண்ட். ஆன்சர் ஆன்சர். ஆஹா, ஹேண்ட்ஸ் டவுன். இப்போ ரவுண்ட் 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 பண்ணுங்க. ரவுண்ட் 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 ரவுண்ட். ஜம்ப் 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 பண்ணுங்க. ஜம்ப் ஜம்ப் அப். வாவ். சிட் அப். ஸ்டாண்ட். டான்ஸ் 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 பண்ணுங்க. சீக்கிரம் ஃபாஸ்டா. வாவ், சீக்கிரம். நல்லா இப்போ செக் பண்ணு. சிட் ஸ்டாண்ட். Hands up, hands down. Hands down. Oi. Sit stand. Hands up, hands down. Hands down. Okay, sit stand. Hands up, hands down. Sit stand. Sit stand. Sit stand. Sit stand. Hands up, hands down. Sit stand. Hands up, hands up. Hands down. Round, round. Dance. Jump. 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 Let's jump on the girls. Jump. Wow. Sit. Hands down. Okay, sit down everybody. You feel happy everybody? ஆமாப்பா, அந்த வீடியோல யூடியூப்ல இல்ல கவர் அது அப்படியே கவர். நீங்க லெக்சரர் டைம்ல ஓகே. அப்ப அக்கா வந்து இப்ப இந்த பக்கம் வந்துருங்கம்மா, பாட்டு பாடு. ஃபர்ஸ்ட் டே சாங்ஸ். என்ன பண்ண ஃபர்ஸ்ட் டே சாங் சொல்லுங்க. சரி, நான் கேக்குறேன், யார் அந்த இயேசு சொல்லு. யார் அந்த இயேசு சொல்லுங்க. ஆண்டவர். யார் அந்த இயேசு? பார்க்க போறோமே அங்கதானே. அவர் தான் எல்லாத்தையும் படைச்சவர். நம்மளோட துக்கங்கள் நம்மளுக்காக, பாவங்களுக்காக மரித்தவர். நம்மளோட துக்கத்தை அவர் ஏற்று நம்மளுக்கு சமாதானம் தருது. அவ்வளோதான். ஓகே, இப்போ அக்கா பாட போகிறாங்க. முதல் நாள் பாடலாமா? வெரி குட். இன்னொரு எக்ஸசைஸ் வேணுமா? வேணாம் இல்லை? ஓகே, எவ்ரிபடி ஸ்டாண்ட். நீ உன்னதாரியா
போறீங்களா இல்லையா? தரணும். தந்துட்டீங்க தானே, அதனால தான் நீங்க வந்திருக்கீங்க. You have to give your heart. உங்க இருதயத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியம் செய்யறார். அக்கா இப்ப 2வது நாள் பாட்டு பாட போறாங்க. சரியா? பாடலாமா? தம்பி முன்னாடி வா தம்பி. தம்பி ஹைட் பிரகாரம் வாங்க. நீங்க கொடுங்க. பேக் சைடு இன்னும் ஒரு டைம் இந்த பாட்டு பாடலாமா? உண்மையாவே நீங்க சொல்லுங்க. சூப்பர் ஜெரிஷா, சூப்பர் ஜெரிஷா. சொல்லணும். தூர தூர போ சாத்தாவே. அக்கா உங்களுக்கு 3வது 2 அக்காவோட 3வது பாட்டு சொல்லி கொடுக்க போறாங்க. சரியா? ஒரு தடவை பாட்டு பாடிடுங்க. அதுக்கப்புறமா அக்கா அங்கே வேர்ட்ஸ்ல ஆக்ஷன்ல சொல்லுவாங்க, இவங்க ஆடுவாங்க, லேர்ன் பண்ணிக்கோங்க. சரியா தங்கம்? சரியா? ஓகே. தங்க பிள்ளைங்க சாமே Sonaya
உண்மைதானே, இருக்கிற ஜனங்கள் இருக்காங்க தானே. ஆனா நம்மளுக்கு கடவுள் பார்த்தியா இருக்க நல்ல ஒரு வீடு, தங்க ஒரு வீடு, சாப்பிட உணவு, அம்மா அப்பா போட ட்ரெஸ் கொடுத்துருக்காங்களா இல்லையா? இது கூட இல்லாத இருக்கிற பிள்ளைகள் நிறைய பிள்ளைகள் உண்டு. உண்மையா இல்லையா சொல்லுங்க? எவ்வளவு பேரு தாய் தகப்பன் இல்லாம இந்த கொரோனா டைம்ல லாஸ்ட் டைம் அம்மா அப்பாவெல்லாம் இழந்த பிள்ளைகள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, யாருமே இல்லாத. ஆனா ஆண்டவர் நம்மளுக்கு இருக்க நல்ல ஒரு வீடு, அப்பா அம்மா போடுறதுக்கு உடை எல்லாவற்றையும் கொடுத்து நம்மளுக்கு படிக்க கல்வியை கொடுத்துருக்காரு இல்லையாம்மா? நம்ம அதை இந்த காலத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இந்த பிள்ளைங்க நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், படிக்க மாட்டேன், நான் அடமாட்டேன், அவங்க ஊர் சுத்துவேன். இந்த ஏஜ்ல நீங்க இதெல்லாம் இழந்துட்டீங்கன்னா ஒரு கூலி வேலைக்கு கூட போக முடியாத ஒரு காலகட்டத்துக்கு கூட தள்ளப்படுவீங்க. சரியா? நன்றாக ஆண்டவரை பிடித்து கொண்டு அப்பா அம்மா சொல்றதை கேட்டு நன்றா படிச்சு நல்ல பெரிய ஆளு, கலெக்டர் ஆபீசரா வந்து உங்க ஊருக்கு நல்ல சேவை செய்யுங்க. கேர்ள்ஸ் உங்களுக்கு கூட ஒரு நர்ஸா ஒரு டீச்சரா ஆயி சர்வீஸ் பண்ணுங்க. நீங்க எல்லாம் சர்வீஸ் பண்றதுக்காக நம்ம பிறந்திருக்கோம். சரியா? நல்லா படிக்க மாட்டேன், போதும் இதை படிச்சு போதும், நான் டிவி பார்த்துன்னு இருப்பேன். நோ 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 நோ, டெடிகேட் யுவர் லைஃப். ஓகே சில்ட்ரன்ஸ், இந்த நாட்களில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களும் வருங்காலத்தில் நாங்கள் பார்க்கணும். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். பெரிய 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 ஆளாக வந்து உங்கள் ஊர் மக்களுக்கு உதவி செய்யுங்க. நல்ல பெரிய ஆளாக வாங்க. சரியா? இந்த ஒரே ஒரு அடி மட்டும் பாடிட்டு அக்கா 3 நாள் லெசன்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஒரு டைம் ரிவிஷன் பண்ணி நம்ம கிளாஸ்க்கு போயிடலாம். சரியா தங்கம்? சரியா? ஒரு அடி. சரி, அக்கா லைன் சொல்லுவாங்க, நீங்க ஸ்டெப் பண்ணுங்க. சரியா? ஒரு லைனை சொல்லி கொடுக்குறேன், நீங்க சொல்லுங்க, அக்கா 2 பேர் ஸ்டெப் பண்ணுவாங்க. இந்த பாட்டு கத்துக்கிட்டீங்களா? ஈஸியா இருக்கா? கத்துக்கிட்டீங்களா? யாரெல்லாம் கத்துக்கிட்டீங்க? எல்லாம் கை தூக்குங்க. கை தூக்குங்க. உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு? மேக்ஸிமம் அந்த பாட்டு கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால சேர்ந்து நல்லா படிக்கிறவங்க எல்லாரும். சரியா? சொல்றது சொல்லுங்க. இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா? இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா? இரவு பகலும் காத்து வரும் இனிய தேவன் இயேசுதானே. இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா? யா 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 3 தடவை வரும். ஓகேவா? இரவு பகலும் காத்து வரும் இனிய தேவன் இயேசுதானே. இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா? ஏசப்பா ஏசப்பா நன்றி நன்றி ஏசப்பா. கோடி கோடி நன்றி தானப்பா. இயேசு அடுத்த லைன். இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா? டாடி மம்மி தந்ததற்கு, தங்க வீடு தந்ததற்கு இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா? யா யா யா. மறுபடி டாடி மம்மி தந்ததற்கு, தங்க வீடு தந்ததற்கு இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா? நெக்ஸ்ட் தேங்க்யூ 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 ஜீசஸ், லவ் யூ லவ் யூ லவ் யூ ஜீசஸ். ஓகே, கத்துக்கிட்டீங்களா? மறுபடி பாடலாமா? ஓகே, நீங்களும் பாடுங்க, சத்தமா பாடுங்க. இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா? இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா?
அக்காவுக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க. அந்த அக்கா முதல் 2 பேரும் சேர்ந்து பாடு. அந்த அக்காவுக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க. வனிதா அக்கா. ஓகே செல்லக்குட்டீஸ், மிஸ் யூ. உங்களை நான் பார்க்க மாட்டேங்கும்போது ரொம்ப கவலையா இருக்கு. ஏன் சாமி, எனக்கு ரொம்ப அந்த என் பசங்க ரொம்ப மிஸ் பண்ணுவோம். கண்ணனை பார்த்துப்பேன். சாமு என் மனசுல நிற்குது. இந்த பிள்ளை அந்த பிள்ளைலாம் என் மனசுல யாதவரை பார்ப்பேன். இந்த கேர்ள்ஸ்ல இதெல்லாம் இந்த பாப்பா ரொம்ப நிற்குது. இந்த பிள்ளை அந்த பிள்ளை, இன்னொரு பிள்ளை வரல. இங்க கூட பார்த்துக்கலாம் இந்த ஏரியாவில். இந்த பிள்ளை நம்ம அங்கேயே தான் நிற்போம். சரி, செகண்ட் நாள் என்ன படிச்சீங்க? அவ்வளவுதான். ஜூனியர் என்ன படிச்சீங்க முதல் நாள்மா? ரெண்டாம் நாள் என்ன படிச்சீங்க தங்கம்? அப்படின்னா ஆவியில் எளிமையில நம்ம ரொம்ப சிம்பிளிசிட்டியா வாழணும். ஆவியில் எளிமை உள்ளார்கள். இது வந்து செகண்ட் என்ன படிச்சீங்க சொன்னீங்க? துயரப்படுகிறது. நீதியின் மேல் நம்ம நியாயமா நீதியா நடந்து கொள்ளணும். அவ்வளவுதான். பிரைமரி என்ன படிச்சீங்க ஃபர்ஸ்ட் டே சொல்லுங்க. செகண்ட் டே என்ன படிச்சீங்க? ஆமா, மற்றவற்றில் நம்ம இணக்கமா இருக்கணும். பிகினர் என்ன தாங்க படிச்சீங்க? பிகினர். சரி, ஓகே. சின்ன பிகினர் சொல்லுங்கம்மா. ஃபர்ஸ்ட் நாள் என்ன படிச்சீங்க? ஃபர்ஸ்ட் டே கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். செகண்ட் டே நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியம். சரி, இப்போ நம்ம எல்லாம் கிளாஸுக்கு போக போறோம். ஜெயிண்டாக்கா கிளாஸை மட்டும் எழுந்து ஜெயிண்டாக்கா கிளாஸ் போயிட்டு தங்கும். நீங்க கூப்பிட்டு போயிடுங்க. இங்க பாருங்க, இன்னைக்கு வந்து நம்ம சீக்கிரமா லெசனை முடிச்சுட்டு வந்து ஆக்ஷன் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு கிஃப்ட் செக்ஷன் கொடுக்க போறாங்க. ஒவ்வொரு கிளாஸ் யார் யார் எந்தெந்த பாட்டு வேணுமோ எடுத்துக்கோ. சீனியர் நாங்கள் ஒரு பாட்டு செலக்ட் பண்ணிட்டோம். மிஸ் பிரைமரி மிஸ், நீங்கள் ஒரு பாட்டு செலக்ட் பண்ணி காமனாக நிற்க வச்சு மிஸ்ஸோட ஒரு டான்ஸ் ஆக்ஷன் சாங் பண்ணிடணும். இப்போ இல்லை, பண்ணிக்கோங்க. ஆமாம், இப்போ பண்ணது எதிராச்சும் ஒன்று. அதே மாதிரி நாங்கள் சீனியர் செலக்ட் பண்ணிட்டோம், நாங்கள் பார்த்துப்போம். ஜூனியரும் என்ன அவங்களுக்கு 3 நாள் எடுத்த பாட்டு முடிச்சிடணும். அதை முடிச்சதுக்கப்புறம் பாஸ்டர் அம்மாலாம் ஜோம் பண்ணி உங்களுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க. தங்கம் இங்கே பாருங்க, தங்கம் இங்கே பாருங்க, கிஃப்ட் கொடுப்பாங்க. வாங்கிட்டு சந்தோஷமா கடந்து போய் நாங்கள் என்னெல்லாம் சொல்லி கொடுத்தனோ வீட்டில் உட்காந்து ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணி பெற்றுக்கொள்ளணும். அடுத்த வருஷம் நீங்கள் வரும்போது அடுத்தடுத்த ஸ்டெப்பில் போயிடுவீங்க. மேலே ஹை பொசிஷன்லாம் கண்டிப்பாக நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜோம் பண்ணுவோம். சரியா? பிரைமரி கிளாஸ் மிஸ் எல்லாம் பியூலாக்கா கிளாஸ் எல்லாம் போயிடுங்க. சீனியர்லாம் வந்து இங்கே உட்காந்துருங்க. என் கிளாஸ் வனிதாக்கா கிளாஸ்ல அங்கே போயிடுங்க. சிட் பண்ணுங்கம்மா. ஜூனியர் சொல்லுங்க பார்க்கலாம். ஜூனியர் ஓகே, கிளாப் பண்ணுங்க. பிரைமரி வனிதாக்கா கிளாஸ் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, கிளாப் பண்ணுங்க. சரி, பிகினர் கிளாஸ்ல யார் சொல்லுங்க. இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். மத்தேயும் 5:8. இனியத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள்
தேவனை பசு மத்தேயு 5 அவர்கள் தேவனை ரசிப்பார்கள். இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை ரசிப்பார்கள். நல்ல கிளாப் பண்ணுங்க பாப்போம். தேவனை ரசிப்பார்கள். ஓகே, கிளாப் பண்ணுங்க. சரி, 3 நாளும் வசனங்கள் நல்லா படிச்சீங்க. ஆண்டவர் கூட பேசினாரு. இன்னையோட உங்களோட கிளாஸ் செஷன்ஸ்லாம் முடிய போது நீங்கள் கிஃப்ட்டை பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போயிட்டு ஆண்டவரை மறந்துடுவீங்களா? கடவுளை படைத்தவரை மறப்பீங்களா? மறக்க மாட்டீங்க. கை தூக்குங்க பார்க்கலாம். யாரெல்லாம் ஏசப்பா மறக்க மாட்டீங்க? அவரோட கூட பேசுவீங்களா? ஆண்டி அக்காலாம் சொல்லி கொடுத்தால பேசுறதா எப்படி அப்படின்னா ப்ரேயர் இஸ் நத்திங் பட் யூ ஹேவ் டு டாக் டு காட். ஓகே, பேசி உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்குங்க. உங்கள் குடும்பத்துக்காக ஜோம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரணம் செய்வார். இப்போ 3 டான்ஸ் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிடலாமா? வந்துட்டு லஞ்சுக்கு போயிடலாம். ஓகே சில்ட்ரன்? எஸ். மத்தியான செக்ஷன் என்ன தெரியுமா? லஞ்ச் முடிச்சு வந்த பிறகு அவங்க கிளாஸ்க்கு ஒரு பாட்டு கொடுப்பாங்க. அந்த டான்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கிளாஸும் வந்து டான்ஸ் ஆடிட்டு ஒவ்வொரு கிளாஸும் gift வாங்கிட்டு பாஸ்ட் ஜோம் பண்ணுவார். அதுக்கப்புறம் நம்ம மூவ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஓகே சில்ட்ரன்? எஸ். முதல் நாள் பாட்டுப்பா. ஆமாம், அவங்க என்ன ஆக்ஷன் சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவங்களே எல்லா சில்ட்ரன்ஸ் எழுத்துங்கம்மா. எல்லாரும் எழுந்துக்கிற இயேசுக்குறேன். அவன் ஆக்ஷன் சொல்ல மாட்டாங்க. அவங்களே ஆடுங்க. முன்னாள் கற்றுக் கொடுத்துருவாங்க அக்காங்கெல்லாம். நீங்களே பாடுறீங்களா? நாங்கள் சேர்ந்து பாடுறோம், நீங்களும் சேர்ந்து பாடுங்க. சத்தமா பாடுறோம். நீங்க மட்டும்தான் பாட போறீங்க. நீங்க தான் ஆக்ஷன் பண்ணுங்க. சரியா? இந்த 3 நாள் கத்துக்கிட்டுக்கிறீங்களா? இடத்துல இருந்தா கொஞ்சம் தள்ளி சூப்பர் சூப்பர். ஜெய்ஷாவுக்கு நல்லா கிளாப் பண்ணலாமா? இடத்துக்கு ஆடி எனக்கு இறந்து ஆடுது. ஜெய்ஷா பாப்பா கிளாப் பண்ணலாமா? ஜெய்ஷா பாப்பா ஓகே, ரெண்டாவது நாள் பாட்டு என்ன? ஜெரு உள்ள போ. பயங்கரமா Yes,
தூர தூர போ கிட்ட வராதே போ தூர 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 போ கிட்ட வராதே மறுபடியும் தூர 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 போ கிட்ட வராதே ஏசப்பா பிள்ளை நான் இல்லை சத்தானே உன்னை ஜெயித்து விட்டாரே தூர 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 போ கிட்ட வராதே போ தூர 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 போ கிட்ட வராதே. ஓகே சூப்பர். ஓகே இன்னைக்குள்ள பாட்டு என்ன பாட்டு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா. அந்த பாட்டு எத்தனை பேர் மனப்பாடம் பண்ணியிருக்கீங்க? எல்லாத்துக்கும் தெரியுமா? ஓகே உண்மையாகவே தூர 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 போக சொல்லுவீங்களா பிசாசை? போனோன்னு செல் எடுத்துப்பீங்கல்ல, ஃப்ரீ ஃபயர், அப்புறம் யூடியூப், அப்புறம் வேறு என்ன பார்ப்பீங்க? வேறு என்ன இருக்கு? யாரெல்லாம் அது ஃப்ரீ ஃபயர் பார்க்குறது? அதெல்லாம் வேணாம் தம்பி, தூர 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 போக சொல்லிவிடுங்க ப்ளீஸ். ஓகே எஸ் டேடி மம்மி தந்ததுக்கு வீடு தந்ததுக்கு இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா. டேடி மம்மி தந்ததுக்கு இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா. ஏசப்பா ஏசப்பா நன்றி நன்றி ஏசப்பா கோடி கோடி நன்றி தானப்பா. ஏசப்பா ஏசப்பா நன்றி நன்றி ஏசப்பா கோடி கோடி நன்றி தானப்பா. ஏசப்பா ஏசப்பா நன்றி நன்றி ஏசப்பா கோடி கோடி நன்றி தானப்பா. ஏசப்பா ஏசப்பா நன்றி நன்றி ஏசப்பா கோடி கோடி நன்றி தானப்பா. Thank you thank you thank you thank you Jesus. Love you love you love you love you Jesus. Thank you thank you thank you thank you Jesus. Love you love you love you love you Jesus. Thank you thank you thank you thank you Jesus. Love you love you love you love you Jesus. Thank you thank you thank you thank you Jesus. Love you love you love you love you Jesus. சூப்பரா பண்ணி கை கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். சூப்பர். நம்ம அப்படியே ஜோம் பண்ணலாமா? அப்படியே முட்டி போடுங்க. லஞ்ச் முடித்த பிறகு யார் வீட்டுக்கு போக வேண்டாம் ஓகேங்களா. அப்புறம் உங்களுக்குன்னு ப்ரோக்ராம் இருக்குது, டீச்சர் சொல்லியிருப்பாங்க. உங்களுக்குன்னு ப்ரோக்ராம் இருக்குது, நல்ல வசனத்தை நல்லா மனப்பாடம் பண்ணுங்க, ஸ்டெப்பு டான்ஸ் நல்லா பண்ணணும். இது கடைசி ப்ரோக்ராம் சொல்லுவாங்கள்ல, அந்த மதியத்துக்கு அப்புறம் அந்த ப்ரோக்ராம் ஓகேங்களா. நல்லா சாப்பிடுங்க. நீல் டவுன் பண்ணி ஜோம் பண்ணலாமா? கண்ணை முடிக்கோங்கம்மா. we are going to pray now. விஸ்வா வாங்க விஸ்வா. எல்லாம் கண்ணை மூடுங்க பார்க்கலாம். கண்ணை மூடுங்க. இப்போ ஏசப்பா நேற்று சொன்னது போல் தானியெல்லாம் 3 நேரம் ஜெபம் பண்ணாங்க. இன்றையிலேருந்து நீங்கள் என்ன செஞ்சு நேற்றே நீங்கள் ஆரம்பிச்சிருக்கணும். நாளைக்குலேருந்து நீங்கள் விளையாட போயிடுவீங்க, ஸ்கூல் லீவ் விட்டுக்கிறாங்க. ஆனால் கொடுக்க வேண்டிய நேரத்தை யாருக்கு கொடுத்துடணும்?
ஏசப்பாவுக்கு கொடுத்துரும். நீங்கள் படிங்க, விளையாடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பண்ணுங்கள், வெளியே போங்க, அப்பா அம்மா கூட என்ஜாய் பண்ணுங்கள். ஆனால் கொடுக்க வேண்டிய நேரத்தை கரெக்டாக யாருக்கு கொடுத்துடணும்? ஏசப்பாவுக்கு கொடுத்துடணும். 10 மணினா 10 மணிக்கு ஏசப்பாவுக்கு என்ன செஞ்சிடணும்? கொடுத்துடணும். ஒரு நிமிஷம் கூட ஏசப்பா வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செஞ்சிடணும்? முன்னாடி போய் ஏசப்பா கிட்ட என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். உங்கள் ஜெப குறிப்பெல்லாம் கொடுத்துருக்கீங்கல்ல, நீங்களும் அதுக்கு ஜெபம் பண்ணுங்கள், நாங்களும் தொடர்ந்து ஜெபம் பண்ணுறோம். சரிங்களா? கண்ணை மூடுங்க. ஸ்தோத்திர கர்த்தாவே, எங்களை அதிகமாக நேசிக்க நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து 3 நாளையும் தேவன் நடத்தி வந்தீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பாடல்களையும் வசனங்களையும் ஆண்டவரே பிள்ளைங்க மனப்பாட பண்ணுவதற்கும் ஆண்டவரே பிள்ளைங்களுடைய இருதயத்தில் ஆண்டவரே அப்போ உமக்கென்று இடம் கொடுத்துருக்குறாங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் உண்மை விட்டு செல்லாதபடிக்கு ஆண்டவரே தேவன் தாமே வழிநடத்துங்க. இந்த வெயில் காலங்களையும் கூட பிள்ளைகளை வேலி எடுத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இங்கே வந்தது நிமித்தம் ஆண்டவரே உங்கள் குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமமே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல. இந்த வார்த்தை பிள்ளைகளோட ஒவ்வொரு கதைகள், வார்த்தைகள், வசனங்கள் எல்லாம் முழுவதும் இந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே ஆணித்தரமாக அந்த இருதயத்துக்குள்ள பிள்ளைகளுக்குள்ள பதிந்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறது சபா. கர்த்தரோட கரம் இந்த பிள்ளைகள் மேலே இருக்கட்டுங்க சபா. பரிசுத்த ஆவியானவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் நீ ரட்சிங்காண்டவரே, உங்களோட பிள்ளைகளாக நீ ஏற்றிக்கொள்ளுங்க தகப்பனே. அப்பா நீ படிக்கிறதுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க, கிருபையை கொடுங்க சபா. அப்பா பிள்ளைகளை எங்க விளையாண்டாலும் தகப்பனே, அப்பா பிள்ளைகளை எதுக்கு அடிமையாகாதபடிக்கு தகப்பனே எஸ்ஸப்பா பிள்ளைகளை பாவத்துக்கு விலைக்கு ஆவியார் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் சபா. இந்த ஆண்டு முழுவதும் பிள்ளைகளோட கர்த்தரோட கரம் கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சபா. இந்த அப்பா எங்க சபையில அப்பா சோத்திர மகள் புத்தாளுக்கு மகளுக்காக நான் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. எங்க சபையில நாங்கள் இந்த சண்டே கிளாஸ் இல்ல ஆண்டவரே சோத்திரம் இப்படிப்பட்ட புரோக்கர்கள் நாங்கள் பார்த்ததே இல்லை ராஜா. எங்க சபைக்காக நாங்கள் எங்க நாள் உண்டு தகப்பனே. மகள் நிமித்தமாக அந்த காரியங்கள் எல்லாம் நான் செய்ய மகளுக்கு ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே அந்த ஊழியத்தை செய்ய மகளுக்கு நீ கிருபை கொடுத்ததுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் சப்பா. பரிசுத்தாவியான அப்பா சோத்திரம் இந்த வேளையில மகளோடு பிள்ளைகளோடு எல்லா குடும்பத்தோடு நீ ஆசீர்வதிங்க. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளை நீ ரட்சிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் இருக்கிற கிராமத்தில் இந்த பிள்ளைகளை கொண்டு நீ பெரிய காரியத்தை செய்வதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் சபா. துதியும் கனவும் மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல சில்ட்ரன். இப்போ செகண்ட் செஷன் வந்துருக்கோம்ல, காலையில் முடிச்சாச்சு. இப்போ ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு கிளாஸாக வந்து டான்ஸ் பண்ணுவாங்க பார்க்கணும். சீனியர்ஸ் ஒரு டான்ஸ் இருக்குது, ஜூனியர்ஸ் பிரைமரி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் மாஸ்டர் அங்கிள் வந்து உங்களுக்கு ஜோம் பண்ணி கிஃப்ட் கொடுப்பாங்க. அப்புறம் நீங்கள் கடந்து போகலாம். கடந்து போயிட்டு பாட்டியெல்லாம் சந்திங்க. பாட்டியை பார்ப்பீங்கல்ல, அவங்க உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. பியூலாக்கா பாருங்க, பியூலாக்கா உங்களுக்காக ஜோம் பண்ணுவாங்க, நானும் உங்களுக்காக ஜோம் பண்ணுவேன். உங்களுக்கு எதாவது பிரச்சனை பாட்டிக்கிட்டேயோ பியூலாக்கா கிட்ட சொல்லுங்க, அக்கா எனக்காக ஜோம் பண்ண, அக்கா ஜோம் பண்ணுவாங்க. உங்கள் குடும்பங்களுக்காக ஜோம் பண்ணுவாங்க. அந்த ஏரியாவில் வந்தவங்க அந்தந்த ஆட்களுக்காக அவங்க ஜோம் பண்ணுவாங்க. சரியா? சரி, முதல் வந்து நாங்கள் சீனியர்ஸ் டான்ஸ் வச்சுக்கலாமா? சீனியர்ஸ் வாங்கப்பா, வாங்க. ஒரு சீனியர்ஸ் வரீங்களா? செகண்ட் வர போறீங்களா? ஜூனியர்ஸ் ரெடியா இருக்கீங்க? நீங்க லாஸ்ட் வரீங்களா? ஜூனியர்ஸ் ரெடியா இருக்காங்களா? சீனியர்ஸ் லாஸ்ட். ஜூனியர்ஸ் யார் ரெடியா இருக்கீங்க? வாங்க உங்க டான்ஸ். பியூலாக்கா கிளாஸ். அக்கா சொன்னாங்களா என்ன பாட்டு ஆட போறேன்னு? அக்கா சொன்னாங்களா?
நெக்ஸ்ட் வந்து இப்போ பிரைமரி வந்து ஆட போறாங்க. என்னப்பா பிரைமரி என்ன பாட்டு ஆட போறீங்கம்மா? யார் அந்த இயேசு? பிரைமரிஸ் வாங்கம்மா, பிரைமரி சில்ட்ரன்ஸ் வாங்க, வனிதாக்கா கிளாஸ் வாங்க. இப்போ கிளாஸ் இல்ல, அந்த கிளாஸோட ஆடு இல்லையா? அவங்க கிளாஸோட ஆடு இப்போ ஆட போட்டு நீங்க கிளாஸோட கிளாஸோட ஆடிக்குவா. ஒரு நிமிஷம் இருங்க. Yes,
யாரு சொல்லி நீங்க சொல்லு எப்படி சொல்லு மைக்கு பார்க்கலாம் அக்கா வைக்கிறாங்க மைக்கு பார்க்கலாம் பண்ணுங்க இன்னும் 3 தடவை பண்ணுங்க ஃபாஸ்டா ஃபாஸ்டா ஃபாஸ்ட் 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 ஓகே சரி இதுல இன்னொரு வாட்டி இதுல நீங்க யார் ஃபாஸ்டா பண்றாங்கன்னு பார்க்கலாம் ஓகேவா 1 2 3 ஸ்டார்ட் சொல்லு ஓகே 1 2 3 ஸ்டார்ட் ஓகே ஓகே வெயிட் ஃபர்ஸ்ட் ஸ்லோ வெரி ஸ்லோ தங்கி தள்ளி வாங்க கொஞ்சம் ஃபர்ஸ்ட் வெரி ஸ்லோ போக 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 இப்படிதான் நம்மளுடைய ஓட்டத்தை என்ன செய்யணும் மெதுவா ஓடினாலும் அந்த பந்தய பொருளுக்காக நம்ம என்ன செஞ்சிடணும் ஃபாஸ்டா போய் அந்த லெக்கையை நம்ம என்ன செஞ்சிடணும் எப்படியாவது வசனத்தின்படி அந்த லெக்கையை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அதுதான் பரலோகம் ஓகேவா மெதுவா ஓடுறீங்க இந்த கிளாப்லயும் ஒன்று கத்துக்கலாம் மெதுவா போறீங்க உங்க வாழ்க்கையில மெதுவா ரன் ஆகுறீங்க போக 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 ஆண்டுக்காக ஃபாஸ்டா வந்து எங்க போறீங்க பரலோகத்துக்கு ஓகேங்களா சரி மெதுவா ஃபர்ஸ்ட் ஸ்லோ நெக்ஸ்ட் போக அப்படி வெரி ஸ்லோ ஓகே ஓகே டன் ஓகே சூப்பர் ஸோ கிளாப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஓகே டன் இப்போ நம்ம சீனியர்ஸ் டான்ஸ் பண்ண போகிறாங்க ஒரு டைம் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறம் பண்ணலாம் சரியா வாங்க நீங்கள் எல்லாம் இந்த ஓரமாக தள்ளி உட்காந்துக்கோங்க அக்கா ஆடும்போது எல்லாம் கிளாப் பண்ணுங்க அக்கா Thank you.
விசுவாசி மண்ணாச பொன்னாச எண்ணாமை உலகாச சிலுவைய சுமக்கணுமே பரலோகம் செல்லணுமே சிலுவைய சுமக்கணுமே பரலோகம் செல்லணுமே அலகலகா அலகலகா இது எல்லாம் உனக்கழகா அலகலகா அலகலகா இது எல்லாம் உனக்கழகா அலகலகா அலகலகா இது எல்லாம் உனக்கழகா அலகலகா அலகலகா இது எல்லாம் உனக்கழகா. தீக்ஷா ஓகே, எல்லாரும் ஹாப்பியாக இருக்கீங்களா? ஓகே, உங்களுக்கு இன்னையோட இந்த விபிஎஸ் முடியுது இல்லையா? எத்தனை பேருக்கு விபிஎஸ் சவுண்டு கம்மியாக வைங்க. இந்த விபிஎஸ் முடிகிறது எத்தனை பேருக்கு வந்து கவலையாக இருக்கு? இல்லை, நாளைக்கும் இருந்தால் நல்லா இருக்குன்றவங்களாம் கை தூக்குங்க. நாளைக்கும் வச்சா ஓ இத்தனை பேரா? நிஜமா தானா? நிஜமா? பக்கத்தில் கேளுங்க, நிஜமா தான் சொல்றியாப்பா? சரிங்க, ஓகே. ஸோ இந்த வருஷம் 3 நாள், அடுத்த வருஷம் வந்து இன்னும் நிறைய நாள் வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்த வருஷம் ஒரு 5 days போட்டலாம் பொள்ளாச்சியில். சரி, அப்புறம் நீங்கள் ஒவ்வொருத்தராக வந்து சொல்லுங்கள். சும்மா எப்படி இருந்தது உங்களுக்கு? எப்படி இருந்தது? சும்மா காமனாக சொல்லாமல் எந்த விஷயம் உங்களுக்கு நல்லா இருந்தது? ஒருவேளை பாட்டு, கதை, இல்லைன்னா புனிதா சிஸ்டர் பேசின இங்கிலீஷ் நல்லா இருந்தது, எது உங்களுக்கு நல்லா இருந்தது? இல்லாட்டி சோறு நல்லா இருந்ததுயா, இல்லைன்னா சோறு நல்லா இல்லை, அப்படி எது வேணாலும் சொல்லலாம். ரைட் ஆர் ராங்? முதல்ல ராங்கு கேட்கலாமா? பிள்ளைகள்கிட்ட கேட்டால் கரெக்டாக சொல்லுவாங்க. எது உங்களுக்கு நல்லா இல்லை சொல்லுங்களேன். கமான் கமான். எது நல்லா இல்லை? மெர்சி, உனக்கு எது நல்லா இல்லை? எல்லாமே நல்லா இருந்துச்சா? சரி, கண்ணன்ட்ட கேட்கலாமே. கண்ணன், இந்த 3 நாள் உனக்கு எது நல்லா இல்லை? எல்லாமே நல்லா இருந்ததா? வெரி குட். ஒருத்தர் கூட மைனஸ் அது ஒன்றும் சொல்ல மாட்டீங்களாப்பா? தம்பி, உனக்கு எது பிடிக்கல அந்த 3 நாள்? உனக்கு பார்த்தீங்களா? எல்லாமே நல்லா இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஜெனிட்டா, உனக்கு என்ன இன்னும் எப்படி பண்ணியிருந்தா நல்லா இருக்கும் நீ ஃபீல் பண்ணுற? நோ, தெரியல. இப்படிலாம் என்ன சொல்கிறீங்க? இப்படி முடிக்கிறீங்க ஃபஸ்ட்டு டைம். வனிதா சொல்லுங்க. ஜேம்ஸ் பிரதர் நீங்கள் சொல்லுங்க. மனரம்யமாக வந்து சிஸ்டர் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? புனிதா சிஸ்டர். அடுத்த வருஷம் இன்னும் நம்ம வந்து பெட்டராக பண்ணலாம். பட் அடுத்த வருஷன்றதை விட இடையில நீங்கள் ஸ்கூல் போயிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஸ்கூலுடைய ஹாலிடே வரும்போது ஒரு நாள் ப்ரோக்ராம் இந்த மாதிரி பண்ணலாம். ஓகேங்களா? மார்னிங் டு ஈவினிங் நீங்கள் எப்படிலாம் டிசிப்ளினாக இருக்கணும், சொசைட்டியில் வந்து நீங்கள் என்ன மாதிரி ஒரு மோட்டிவேஷனோடு நீங்கள் வந்து வாழணும், ஒரு அச்சீவ்மெண்ட்டோடு எப்படி வாழணும் அப்படின்றது மாதிரி வந்து கடவுளுக்கு சித்தமானா வர்ற ஒரு ஹாலிடேயில் நாம் அந்த மாதிரி வந்து நம்ம என்ன செய்யலாம், இது பண்ணலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு கிளாஸ் செட் பண்ணலாம். ஓகே, ரைட். வேறு பொதுவாக நீங்கள் எந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணுவீங்க சிஸ்டர்? இல்லை, கடைசியில் கிஃப்ட் கொடுத்துடலாம். இப்போ வந்து நான் வந்து உங்களை வந்து ஒரு கமிட்மெண்ட் ப்ரேயர், அதாவது இந்த 3 நாள் நீங்கள் கற்றுக்கொண்ட இந்த காரியத்தை உங்கள் லைஃப்பில் நீங்கள் தொடர்ந்து கடைபிடிச்சு அது மாதிரி நல்லா படித்து, தம்பி இங்கே பாரு, நீ எத்தனை நாள் படிக்கிற? 4 போக போறியா?
5 போகும். அப்போ நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து எப்படிலாம் டெவலப் ஆகணும் அப்படின்ற அந்த விஷயத்தை நீங்கள் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு அது பிளஸ்ஸிங்காக இருக்கும். அப்போ ஒரு சின்ன ஒரு ப்ரேயர், எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஒரு ப்ரேயர் பண்ணலாமா? எல்லாரும் முழங்கால் படியிடுங்க பார்க்கலாம். ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, இயேசுவை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே சொல்லுங்க, இயேசுவே நீர் நல்லவர், எனக்கு உதவி செய்யும், நீர் இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த ஒரே ஒரு கோரஸ் நம்ம எல்லாரும் பாடலாமா? சி மைனர் காலையில் பாடணும் இல்லையா? உண்மை அல்லாமல் ஒரே ஒரு தடவை. யாரெல்லாம் கண்ணை மூட விரும்புறீங்களோ கண்ணை மூடி இயேசு ராஜாவோடு நீங்க வந்து அவரோடு கூட பேசு. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு இம்மையிலும் நீரே, மறுமையிலும் நீரே, இம்மையிலும் நீரே, மறுமையிலும் நீரே, என் எல்லாமே ஐயா நீர்தானே, என் எல்லாமே ஐயா, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, எஸ் லோர்ட், உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, அருமையான தம்பி தங்கச்சி, இதுதான் கடைசி நேரம். கடைசி நேரம், கடைசி நேரம்னா இன்னைக்கு இந்த 3 நாள் நீங்க இவ்வளவு தூரம் பிரயாசப்பட்டு வந்ததுல ஒரு கடைசி நேரம். பாஸ்டர், அண்ணா, அங்கிள், நான் இயேசுவுக்கு என்னை ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன், இயேசு என்னை தொடணும் அப்படின்னு விரும்புகிறேன்றவங்க உங்கள் கண்ணை மூடுங்க பார்க்கலாம். உங்கள் கண்ணை மூடுங்க பார்க்கலாம். உங்கள் எல்லாரும் யாரும் கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்கக்கூடாது. நான் விசுவாசிக்கிறேன், இப்போ சிலர் மேலே கர்த்தருடைய கரம் வருகிறத நான் பார்க்குறேன். சிலரை ஆண்டவர் தொடுகிறத நான் பார்க்குறேன். டச்சிங் somebody's here right now. அப்படிப்பட்டவங்க விருப்பம் உள்ளவங்க உங்கள் வலது கரத்தை உயர்த்தி கொள்ளலாம். உங்கள் வலது கரத்தை உயர்த்தி கொள்ளலாம். மற்றவங்களை பார்க்காதீங்க. நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்க. நான் அதை நல்லா ஃபீல் பண்ணுறேன். எங்கள் முழங்கால் படிக்கிட்டு இருக்கிற சிலரை இயேசு தொடுகிறத பார்க்குறேன். ஜீசஸ் இஸ் டச்சிங். ஹல்லேலூயா. சிலரை கர்த்தர் தொடுகிறார். ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா என்கிட்ட? தம்பி, தங்கச்சி, உங்கள் வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் இருந்தால் அவங்களுக்காக ஜெபிக்க சொல்கிறார் ஆண்டவர். ஒருவேளை உங்கள் அம்மாவுடைய வியாதிக்காக, உங்கள் அப்பாவுடைய வியாதிக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை உங்கள் வீட்டில் நிறைய கடன் பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த கடன் பிரச்சனை மாறும்படிக்கு குட்டி பிள்ளை நீ ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். அது மட்டுமல்ல,
ஆமென். உங்க வீட்டுல இருக்கிறவங்க ரொம்ப குடிகாரர்களா இருப்பாங்கன்னா, குடி பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு இருப்பாங்கன்னா, அந்த குடி பழக்கத்துல இருந்து விடுதலை அடையும்படிக்கு நீங்க ஜெபிக்கணும் கர்த்தர் விரும்புறாரு. அல்லேலூயா. உங்க அப்பாவா இருக்கலாம், ஒருவேளை உங்க மாமாவா இருக்கலாம், உங்க அண்ணனா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். நீங்க அவங்க பேரை சொல்லுங்க, கர்த்தர் அவங்களை தொடுவார். இந்த VBS-னுடைய இந்த ஃபைனல் டைம்ல கர்த்தர் அவங்களை தொடுவார், கர்த்தர் அவங்களை தொடுவார். ஹல்லேலூயா. அதே போல அடுத்த வருஷம் நீ போற அந்த புதிய வகுப்புக்காக ஜெபம் பண்ணு. ஆமென். ஒருவேளை இங்க இருக்கிற யாராவது காலேஜ் போறதா இருந்தா உங்களுக்கு நல்ல காலேஜை கர்த்தர் தரும்படி ஜெபம் பண்ணுங்க. நல்ல செக்ஷனை, நல்ல கிளாஸ் டீச்சரை தரும்படி ஜெபம் பண்ணுங்க. நல்ல யூனிஃபார்முக்காக ஜெபிங்க, நல்ல நோட் புக்ஸுக்காக ஜெபிங்க, நல்ல செப்பல்ஸுக்காக ஜெபிங்க, நல்ல ஒரு சைக்கிள் உங்களுக்கு கிடைக்கும்படி ஜெபிங்க. உங்க ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். உங்க ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். உங்களை கிருபையினால நிரப்புவார், உங்களை அக்கினியினால நிரப்புவார், உங்களை அபிஷேகத்தினால நிரப்புவார். உங்களை அவர் தம்முடைய வல்லமையினால நிரப்புவார், பலத்தினால நிரப்புவார். யாராவது கைத்தட்ட விரும்புனீங்கன்னா 2 கைகளை தட்டி இயேசுநாதருக்கு தேங்க்யூன்னு சொல்லுங்க, இயேசுவுக்கு தேங்க்யூன்னு சொல்லுங்க, இயேசுவுக்கு தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் தொட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் அசைவாடி கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் சிலரை இந்த இடத்துல இப்பொழுது தெரிந்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இங்க இந்த 3 நாள் சாதாரணமாக இந்த VBS-க்கு வந்த ஆண்டவரே, கடவுளை அறியாத சில தம்பிமார்கள், சில தங்கச்சிமார்கள் வருங்காலத்துல நல்ல ஒரு ஊழியக்காரர்களாக, ஒரு தீர்க்கதரிசிகளாக, அப்போஸ்தலர்களாக, மிஷனரிகளாக, சுவிசேஷகர்களாக, ஆமென், பலவான்களாக ஆண்டவரே, இந்த சமுதாயத்துல, இந்த சொசைட்டில நல்ல ஒரு ஆமென், ஒரு நல்ல ஐஸ்வர்யவான்களாக ஆண்டவரே, தாளந்துகள் நிறைந்தவர்களாக நீர் மாற்ற போகிற அந்த இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த VBS-னுடைய இந்த கடைசி வேளையில இந்த அறை முழுவதிலும் நீர் இறங்கி வந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ இந்த ஹாலுக்கு நேராக வானம் திறக்கப்பட்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ தூத சேவைகள் இறங்கி வருகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, சிலருடைய ஆண்டவரே அந்த நெஞ்சுக்குள்ள ஆண்டவருடைய ரட்சிப்பு கடந்து வர்றதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பொல்லாத அந்தகாரத்தில் இருந்து, பொல்லாத இருளின் வல்லமைகளிடம் இருந்து இந்த குட்டி செயல்லாம் நீர் விடுதலையாக்குகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஏற்ற நேரத்துல இதுல யாரையெல்லாம் நீர் தெரிந்து கொண்டீரோ அவர்கள் உமக்குள்ள வரவும், உம்முடைய வேதத்தை அவர்கள் வாசிக்கவும், உம்மிலே பலப்படவும் நீர் அவர்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த பிதாவே, உடைய கரத்துல இவர்கள் எல்லாரையும் நாங்கள் முழுவதும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. இதுக்காக பொறுப்படுத்த எல்லாருக்காக ஸ்தோத்திரம். விசேஷமாக சிஸ்டர் புனிதாவுக்காக, பிரதர் சாமுவேலுக்காக ஸ்தோத்திரம். பொருளாதார ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அவங்க எடுத்த எல்லா பிரயாசங்களுக்குரிய பலனை இம்மையிலும் மறுமையிலும் நீங்க தர்றதுக்காக ஸ்தோத்திரம். அதே போல தம்பி ஜோஸுக்காக ஸ்தோத்திரம், ஜெனிட்டாவுக்காக ஸ்தோத்திரம், தம்பி டேவிட்டுக்காக ஸ்தோத்திரம். அதே போல டீச்சிங்ல ஹெல்ப் பண்ணின வனிதாவுக்காக ஸ்தோத்திரம், கிதியோனுக்காக, ஜெஸ்னாவுக்காக ஸ்தோத்திரம். அதே போல பியூலாவுக்காக, விஸ்வநாதனுக்காக, ஜெருஷாவுக்காக ஸ்தோத்திரம், கலாசிஸ்டுக்காக ஸ்தோத்திரம். இந்த 3 நாளும் வந்து ஆண்டவரே, இந்த ஆத்துமாக்களை எல்லாம் கொண்டு வரும்படி நீர் அவர்களுக்கு பாரத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். அருமையான ஜேம்ஸ் பிரதருக்காக ஸ்தோத்திரம். அவர் இந்த 3 நாள் தன்னுடைய பேர பிள்ளைகளையும் கொண்டு வந்து இங்கேயே வெயிட் பண்ணின கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பீராக. அதே போல அருமையான தம்பி கார்த்திக்குக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்நாக்ஸ் காரியத்துல உதவி செய்த அந்த மகனை நீங்க பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நிவேதாவுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உடைய மகள் இந்த 3 நாள் ஸ்பெஷல் கிளாஸ் இருந்தாலும் அதை விட்டுட்டு இந்த 3 நாள் VBS-ல கலந்து கொள்வதற்கு நீர் கிருபை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். வந்த எல்லா குட்டீஸுக்காக ஸ்தோத்திரம். வர தடைப்பட்ட 1-2 பேருக்காக ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம். எல்லாரையும் தனித்தனியாகவும் குடும்பமாகவும் நீர் ஆசீர்வதியும். தொடர்ந்து சிறு பிள்ளைகளுக்கான இது போல காரியங்களை நாங்க தொடர்ந்து செய்ய கர்த்தர் எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. அடியேனையும் பாஸ்டமாவையும் சாமையும் பிரிசில்லாவையும் இமானையும் சர்ச்சில் இருக்கிற எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். ஒருவேளை அவங்க இன்வால்வ் ஆகலைனாலும் எங்களுக்காக ஜெபிச்சிருப்பாங்க. அவங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லாரையும் கிருபை தாங்கட்டும். ஆமென் ஆமென். முழுவதும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களை மறவாதே. God bless you. Nitiksha beginner. Siviksha beginner. Jeshwin. Ritik. Jerusha. Jeshna. ஜூனியர்லாம் எந்திரிக்கப்போ அப்படி இதையும் வந்து சீனியருக்கு கொடுக்கணும். கெட் ரெடி. ஓகே, சீனியர்ஸ் வாங்க. தம்பி வாங்க, கிரியும் வெரி குட். ஓகே, அவங்களுக்கு ஒரு கை தட்டுங்க. நம்ம வீட்டில் போய் கலந்துக்கலாம். வீடு மாறி போயிருக்காங்க. கண்ணனுக்கு எல்லாம் ஜோரா கை தட்டுங்க. கண்ணன் தான் ரொம்ப தூரத்துல தான் வந்தாங்க. கம் நிவேதா, கம்.
ஜீவிதா. நிமி பாஸ்டமாவும் நானும் சேர்ந்து டீச்சர்ஸ்க்கு ஹாட் பாக்ஸ் தங்கம், ஹாட் பாக்ஸ் தங்கம். ஒரு நிமிஷம் உட்காருங்கடா, டீச்சர்ஸை கனப்படுத்துவோம். லெட்ஸ் ஹானர் த டீச்சர்ஸ். இவங்க எல்லாரையும் வந்து நல்லா கைட் பண்ணது வந்து நமக்கு வந்து 4 டீச்சர்ஸ், அப்படித்தானே? ஆமா சொல்லுங்க. யாராரு? புனிதா மிஸ் சொல்லுங்க. பியூலா மிஸ், வனிதா மிஸ். அதுக்கப்புறம் குட்டீஸ் எல்லாம் சொல்லுங்க. உங்க மிஸ் யாரு? ஜெனிட்டா. எஸ். அப்ப முதல்ல வந்து நம்ம வந்து புனிதா மிஸ்ஸுக்கு வந்து இந்த ஹாட் பாக்ஸ் வந்து கொடுத்து வந்து பாசமா வந்து கனப்படுத்த போறாங்க. நல்ல ஜோரா கேட்டு எல்லாரையும் பார்க்க சொல்லிட்டு நீங்க பார்க்கல. பாருங்க. அடுத்து பியூலா மிஸ்ஸுக்கு ஒரு நல்ல கைத்தட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம வனிதா மிஸ்ஸுக்கு வந்து ஒரு கைத்தட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம ஜெனிட்டா மிஸ்ஸுக்கு வந்து ஒரு கைத்தட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து நம்முடைய வாலண்டியர்ஸ், அதாவது நம்ம விஸ்வா அண்ணன் ஆகட்டும், கிதியோன் அண்ணன் ஆகட்டும், அது மாதிரி டேவிட் அண்ணா, இவங்க 3 பேருமே என்ன பண்ணாங்க, இந்த 3 நாளும் நம்ம கூடவே இருந்து நிறைய ஒர்க் பண்ணாங்க. அப்போ வந்து நம்ம வந்து விஸ்வா அண்ணனை கனப்படுத்தலாமா? விஸ்வா கலா சிஸ்டர் வாங்க. இந்த கலா சிஸ்டர் தான் இப்போ கிஃப்ட் கொடுக்க போகிறோம். கலா சிஸ்டர் இப்படி வந்துருங்க. ஆமாம், கலா சிஸ்டர் அம்மா கிட்ட வந்து பையன் வந்து கிஃப்ட் வாங்க போறாரு. இப்போ அப்படி திரும்பிக்கிங்க சிஸ்டர். ஃபோட்டோ பாருங்க. ஃபோட்டோ இருங்க. அது மாதிரி தம்பி கிதியும் வாங்க. கைத்தட்டுங்க. தம்பி டேவிட். அது மாதிரி தம்பி ஜோஸ். ஓ, கைத்தட்டுங்க. சூப்பர். கலா சிஸ்டர் அப்படியே இருங்க. இப்போ கலா சிஸ்டர் வந்து புனிதா சிஸ்டர் வந்து கனப்படுத்துவாங்க. ஏன்னா கலா சிஸ்டர் 3 நாளும் வந்து பிள்ளைகளை எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்ததுனால நம்ம எல்லாரும் கலா சிஸ்டர் நல்ல கைகளை தட்டி. அவ்வளோதான். ஆமாம், அடுத்து நம்ம ஜேம்ஸ் பிரதருக்கு. ஜேம்ஸ் பிரதர் எப்படி தெரியுங்களா, 3 நாள் குழந்தை மாதிரி வந்து இங்கே உட்காந்துக்கிட்டாங்க. நான் கொடுக்குறேன். ஜேம்ஸ் பிரதருக்கு வந்து நானே வந்து ஆசீர்வதிப்போம். வேற யாருக்காவது கிஃப்ட் கிடைக்கலையா? எவ்ரி ஒன் காட்ட ஜஸ்ட் நான் கிடைச்சதா? கிடைச்சிருச்சு. சில்ட்ரன்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த கிஃப்ட் எல்லாம்? மறுபடியும் நீங்கள் எப்போ எங்களெல்லாம் சந்திக்க விரும்புகிறீங்க சொல்லுங்கள். எப்போ நீங்கள் இங்கே வர விரும்புகிறீங்க? எந்த நாளில் லீவ் முடிஞ்ச பிறகு நீங்கள் இங்கே வர விரும்புகிறீங்களா? சொன்னால் வருவீங்களா? ஏன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஃபெஸ்டிவல்ஸ் வச்சா பாப்பா வருவீங்களா? கண்டிப்பாக வரணும். நான் உங்களை எல்லாரையும் இன்வைட் பண்ணுறோம். ஆமாம், கிறிஸ்மஸ் டிசம்பரில் நடக்கும்.
நாங்களாம் இன்வைட் பண்ணி இந்த ப்ரோக்ராம்ஸ் வச்சு பண்ணுவோம். இந்த சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம் சொல்லி நடக்கும், சில்ட்ரன்ஸ் கேம்ப், சில்ட்ரன்ஸ் மீட், அப்பயும் நாங்கள் உங்களை எல்லாரும் இன்வைட் பண்ணுறோம். வருவீங்களா? எத்தனை பேர் வருவீங்க? ஷாம், புகழ் வருவியா? தம்பி கண்ணன் வருவீங்களா? கை தூக்குங்க யாரெல்லாம் வருவீங்க. நாங்கள் மறுபடியும் இந்த மாதிரி கேம்ப் நடத்துவோம். அது வந்து வெளியிலேருந்து ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து கேம், அதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க ஃபஸ்ட்டு, கூட்டிகிட்டு வந்து நாங்கள் கேம்ஸ் எல்லாம் வைக்க போகிறோம். வருவீங்களா? எஸ், தேங்க்யூ சில்ட்ரன் ஃபார் வண்டர்ஃபுல். ஓகே பாஸ்ட், இப்போ லாஸ்ட்டாக க்ளோசிங் ப்ரேயர் பண்ணி முடிச்சுக்கோங்க. எல்லாரும் அப்படியே உட்காந்துருங்க. க்ளோசிங் ப்ரேயர், முடிவு ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாரையும் கை கொடுத்து நான் ப்ளஸ் பண்ணுறேன். ஓகேவா? காட் ப்ளஸ் யூ. ரித்து, காட் ப்ளஸ் யூ. தங்கம் கை கொடு, தங்கம் கை கொடு. காட் ப்ளஸ் யூ, காட் ப்ளஸ் யூ, காட் ப்ளஸ் யூ. தம்பி காட் ப்ளஸ் யூ, காட் ப்ளஸ் யூ. யாதவ், காட் ப்ளஸ் யூ. டிசைன், காட் ப்ளஸ் யூ, காட் ப்ளஸ் யூ. கண்ணன், காட் ப்ளஸ் யூ, காட் ப்ளஸ் யூ, காட் ப்ளஸ் யூ. Dixon, God bless you. 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 ஓகே, ஒரு முடிவு ஜெபம் பண்ணிடலாம். பரலோக பிதாவே, இந்த 3 நாளும் நடந்த இந்த அற்புதமான கூட்டங்களுக்காக ஸ்தோத்திரம். அருமையான பிள்ளைகளை கொண்டு வந்தீங்க. நாங்கள் வசனத்தை, பாடல்களை, வேத கதைகளை விதைத்திருக்கிறோம். கண்டிப்பாக இது 30, 60, 100 இவர்களுக்குள்ள கிரியை செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம், வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் என்ன ஆத்துமாவே சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஓகே, பாய் பாய் ஃபார் எவ்ரிவன்.